ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஏழை குரங்கு பசியால் தவித்து வந்தது. பல நாட்களாக அது எதையும் சாப்பிடவில்லை. வயிறு பசியில் ஒலித்துக் கொண்டிருந்ததால் உணவு தேடி அலைந்தது. அப்போது அது அருகில் உள்ள கிராமத்தில் ஒரு பெரிய விவசாயியின் பண்ணையை கண்டது. அங்கு நிறைய பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இருந்தன. குரங்கு பசியில் தவித்தபடியே ஒரு யோசனைக்கு வந்தது. அது விவசாயியிடம் சென்று, நான் உன் பண்ணையை பாதுகாக்கிறேன். யாரும் திருடிச் செல்ல முடியாது. அதற்கு பதிலாக எனக்கு தினமும் சில வாழைப்பழங்கள் கொடு என்று சொன்னது. விவசாயி முதலில் சந்தேகப்பட்டாலும் குரங்கின் வார்த்தைகளை நம்பி ஒப்புக்கொண்டான். அவனுக்கு தினமும் பசுமையான வாழைப்பழங்களை கொடுக்கத் தொடங்கினான். குரங்கு மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது. ஆனால் சில நாட்களில் குரங்கு தனது கடமையை மறந்து சோம்பலாக பழத்தோட்டத்தின் நடுவே படுத்து தூங்கத் தொடங்கியது. அது பண்ணையை காக்கவே இல்லை. இதை பார்த்து காட்டிலிருந்து வந்த சில திருடர்கள் விவசாயியின் பண்ணையில் புகுந்து நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் கொள்ளையடித்து சென்றனர். அடுத்த நாள் காலை விவசாயி பண்ணையை பார்த்தபோது எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதை கண்டான். அவன் மிகுந்த கோபத்துடன் குரங்கிடம் சென்றான். நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். உன் சோம்பல் மற்றும் பொய்யான வாக்குறுதி காரணமாக எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது என்று கூறி குரங்கை கத்தி விரட்டினான். குரங்கு அங்கிருந்து ஓடி சென்றது. அது தனது தவறை உணர்ந்தாலும் அது விவசாயியின் நம்பிக்கையை இழந்துவிட்டது.